மேடையில உட்கார வைக்கவில்லையேங்கிற வயிற்றுச்சலோடு பல பேர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க. வலது பக்கம் உட்கார்ந்துருங்களுக்கும் வயிறு திகுன்னு எரியுது, இடது பக்கத்தில் உட்கார்ந்துருங்களுக்கும் வயிறு எரியுது. சும்மா ஒரு ஒப்பனைக்கு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன வந்த உடனே வந்து இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னா அப்புறம் நாங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் எதுக்கு, மண்டல செயலாளர் எதுக்கு, அப்புறம் மகளிர் மாநாடு சொல்லிட்டு ஏன் பெண்களை எல்லாம் போய் சைடில் உட்கார சொல்றீங்க, எல்லாம் திகுன்னு எரியுது. அது அந்த ஹீட்டெல்லாம் என் மேல அடிக்குது. இந்த பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் இருந்து வருது. இதெல்லாம் ஒரு டிசிப்ளினுக்காகத்தான். இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணணும். இங்க உட்கார்ந்துருக்கவங்க தான் பெரிய ஆளு, சைடில் உட்கார்ந்துருக்க சின்ன ஆளுலாம் கிடையாது. எதிரில் உட்கார்ந்துருக்க சாதாரண ஆளு, மேடையில் உட்கார்ந்துருக்க பெரிய ஆளுலாம் ஒரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் எல்லோரும் மக்களுக்காக இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுல போய் பெருசு சிறுசு உயர்ந்தவர்கள் அப்படி ஒண்ணுமே கிடையாது. நாம ஒரு வேலையை செய்ய போறோம், அதுக்காக ஒன்னா உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு மேடையில் கச்ச 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 நான் இப்ப சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறவருக்கு பேசுற மூடு ஒரு முறையா விடுதலை சிறுத்தைகிட்ட அவர் பேசுறார். இந்த மாதிரி ஒரு கட்சி அரங்கத்தில் அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒவ்வொரு வீட்லையும் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அம்மா இல்லாத குடும்பம் உண்டா? தங்கை, அக்கா, மனைவி என்று நம் குடும்பங்களில் பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் வர வேண்டும் என்றால் வேற எங்காவது வாடகைக்கு பிடிக்க முடியுமா பெண்களை? கட்டிட வேலைக்கு வேணா வட இந்தியாவில இருந்து ஆளை இறக்கிக்கலாம், விவசாய வேலைக்கு வட இந்தியாவில இருந்து ஆளை இறக்கிக்கலாம். இது போன்ற கருத்தியல் மாநாடுகளுக்கு நாம் ஆள் பிடிக்க முடியாது. நம்முடைய குடும்பத்து பெண்கள் பங்கேற்க வேண்டும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு அவர்கள் வருவதன் மூலம் அவர்கள் எவ்வளவோ பல விவரங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நீ பேசுகிற அரசியலை அவர்களும் பேச வேண்டும். நீ புரிந்து கொள்ளுகிற அரசியலை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரல் ஒரு ஆண் குரலாக இருப்பதை விட, மதுவை ஒழிப்போம் என்கிற குரல் ஒரு ஆண் குரலாக இருப்பதை விட பெண்ணின் குரலாக அது ஒலிக்க வேண்டும், பெண்களின் குரலாக அது சொல்லும் போது ஒருபடி மேலே போய் சொன்னேன். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது என்றாலும் கூட இது ஒரு கட்சியின் மாநாடு அல்ல, இது அனைவருக்குமான பொது கோரிக்கை, யாரும் பங்கேற்கலாம் என்று நான் சொன்னேன். இந்த நோக்கம் புனிதமானது, தூய்மையானது. இதுல ஏதோ கால்குலேட் பண்ணி வேலை செய்யறாங்க அப்படின்னு யாரும் பேசிட்டு போகணும், அதுக்கு நாம எதுவும் ரிப்ளை பண்ண வேண்டாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மதுவை ஒழிப்போம் என்பதில் திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, தேர்தல் அறிக்கையிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள்.